வணக்கம். G7 நியூஸ் தமிழ் செய்திகள் வாசிப்பது ஸ்ரீனிவாசன். வரி உயர்வு மற்றும் மின் கட்டண உயர்வால் தமிழக மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் திரு PV ரமணா தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூண்டி ஒன்றியம் பீமந்தோப்பு ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் திரு ஹரிபாபு மற்றும் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் திரு ராஜேஷ், திரு ஏழுமலை, திரு சேகர், திரு மணிகண்டன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான திரு PV ரமணா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்பொழுது 300 பெண்களுக்கு சேலைகளும் 75 ஆண்களுக்கு வேட்டியும் நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு PV ரமணா, திமுக ஆட்சியில் பல்வேறு வரி உயர்வுகளால் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மின் கட்டண உயர்வால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தால் ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற மக்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கட்சி தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள G7 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.